சில மனைவிமார் சில ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, என்னைக்கோ பேசினதை கசப்பா உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க சில புருஷன்மார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மனைவி, உனக்கு துணையா இருக்க தேவன் கொடுத்த ஒரு மனைவி, ஏற்ற துணை. ஒரு சூழ்நிலையில சில வார்த்தை வந்திருக்கலாம், சில பேச்சுகள் வந்திருக்கலாம், அதனால மனைவியை கசந்து கொள்ளக்கூடாது. அவ்வளவு சத்துரு வரல, உங்களுக்கு ஒரு ஏற்ற துணையாய் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதனால கணவன்மாரும் மனைவியினிடத்தில் அன்பு கூறணும், கசந்து கொள்ளக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறார். இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப அருமையாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 7ஆம் வசனம். எல்லா புருஷன்மாரும் கவனிங்க வசனத்தை. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். புருஷர்களுக்கு தான் பாருங்க பெரிய நீண்ட வசனம். ஆண்களுக்கு என்ன வேணுமா? விவேகம். இந்த விவேகம் இல்லாதனால்தான் நிறைய குடும்பத்தில் குழப்பம், பிரச்சனை, சண்டை. வசனம் சொல்லுது நீங்கள் விவேகத்தோட வாழணும். ஏன்னா மனைவி பலவீன பாண்டம். அதுக்கு என்ன அர்த்தம்? சரீர பலத்தை இங்க குறிப்பிடல. மனைவிக்கு இருக்கிற பலவீனம் என்ன தெரியுமா? என்ன பலவீனம் சொன்னா, என்னுடைய கணவர் ஆண்டவருக்கு பிறகு என்ன தான் அதிகமா நேசிக்கணும். இதுதான் மனைவியினுடைய பலவீனம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பலவீனம் அதானே. உங்க கணவர் உங்களை விட அவங்க அம்மாவை நேசிக்க ஆரம்பிச்சுட்டான்னா வந்தது பிரச்சனை, உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் தாய், ஒரு பக்கம் மனைவி, 2 பேரையும் சமாளிச்சு போறது ரொம்ப கஷ்டம். அதனால பெண்களை விட ஆண்களுக்கு தான் ரொம்ப நெருக்கடி. அப்ப விவேகம் ரொம்ப தேவை. இல்லாட்டா இந்த பக்கம் என்ன உங்க அம்மா தானோ, அப்ப எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னடா நேத்துக்கு வந்தவன் உனக்கு பெரிய ஆள் ஆயிட்டா, நான் உன்னை பெத்து வளர்த்து ஜோம் பண்ணி உனக்கு எவ்வளவு ஜோம் பண்ணி இன்னைக்கு அவ சொல்றது கேட்டு வந்து நிக்கிற அப்படின்னு வரும். இந்த 2க்கு இடையில யார் கஷ்டப்படுறது? புருஷர்கள் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, விவேகத்தோட நீங்க வாழணும். 2யுமே விட்டு கொடுக்க கூடாது. இந்த பக்கம் அம்மாவையும் விட்டு கொடுக்க கூடாது, மனைவியும் விட்டு கொடுக்க கூடாது. தாயே நேசிக்கிற அன்பை வெளிப்படுத்தணும், மனைவியை நேசிக்கிற அன்பையும் வெளிப்படுத்தணும். இதுக்கு தான் வசனம் சொல்லுது, விவேகத்தோட நீங்க வாழணும் என்பதா.